இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் இரண்டாவது மிகப்பெரிய தலைவரான அலி லாரிஜானி, அவரது மகன் மற்றும் மூத்த தளபதி கோலம் சேரா சுலைமானி உள்ளிட்டோர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இஸ்ரேல் தலைநகரான டெல் அவிவில் ஈரான் கொத்துக்குண்டுகளை வீசி தாக்குதல் நடாத்தியுள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு நடாத்தப்பட்ட இந்த கொத்துக்குண்டு வீச்சில் 2 பேர் கொல்லப்பட்டனர் என இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த போரில் கொத்துக்குண்டுகளை அடிக்கடி பிரயோகிப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகின்றது. ஈரான் ராணுவம் கிளஸ்டர் குண்டுகள் எனப்படும் கொத்து குண்டுகளை வீசுகிறது. அவை நடுவானில் பல்வேறு சிறு துண்டுகளாக பிரிந்து பரந்துபட்ட பகுதியை குறிவைத்து விழுவதால் அவற்றை இடைமறித்து அழிப்பது கடினமாக இருக்கின்றது என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. இந்த சூழலில் மக்கள் தொகை அதிகமுள்ள டெல் அவிவ் நகரில் இந்த குண்டுகளை நேற்றிரவு ஈரான் ராணுவம் பயன்படுத்திய நிலையில் 2 பேர் கொல்லப்பட்டனர். இதுவரையில் இந்த மோதலில் இஸ்ரேல் தரப்பில் 14 பேர் இறந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.